Hi friends, welcome to fashion tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிராஸ் கட்டிங் blouse எவ்வளவு ஈஸியா கட் பண்ணலாம்ங்கறத வாங்க பார்க்கலாம். கிராஸ் கட்டிங் ஏன் கஸ்டமர் அதிகமா விரும்புறாங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து பிரேசியர் போடாதவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து நீட்டா தெரியறதுக்காண்டி தான். அதனால தான் கஸ்டமர் வந்து அதிகமா கிராஸ் கட்டிங் blouse கேட்காங்க. வாங்க எவ்வளவு ஈஸியா அதிகமா கஸ்டமர் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணலாம். நார்மல் ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கோமோ அதே மாதிரி தான் கிராஸ் கட்டிங். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் நம்ம கிராஸில் போடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதே மாதிரி நீங்கள் தெளிவாக நார்மல் ப்ளவுஸு லைனிங் போட்டு எப்படி கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணுங்கிறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வலது ஆம்கோல் சைட்லேருந்து இடது ஆம்கோல் சைடு வர நம்ம வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். டேப்டை இவங்களுக்கு 18 இருக்குது. 18ல் பாதி 9 ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச்சு கூட்டி 10 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்கு கூட்டி 10.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். இப்போ கீழே வந்து 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. கீழே லைனிங்கே மாற்றி திருப்புறதுக்காண்டி அடுத்து ஆம்கோல் சைடில் அந்த தையலுக்கு நம்ம விட்ட கோட்டில் இருந்து மேலே அந்த ஆம்கோல் தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு பார்க்க போகிறோம். நல்லா இழுத்து பாருங்க, அப்படின்னா ஹைட் வந்து கரெக்டாக கிடைக்கும். 12.5 இருக்கு இவங்களுக்கு. நம்ம தையலுக்கு அரை கூட்டி 13 வச்சுக்கிடுவோம். கிராஸ் கட்டிங்க்கு இதை மடித்து போடக்கூடாது. பேக் பீஸ் மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கழுத்து பக்கத்தில் உள்ளதை இந்த மடிப்பு பக்கத்தில் இதே மாதிரி வச்சு அதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சா? அடுத்து கழுத்து வளைவு போட போகிறோம். அதுக்கு கீழே வந்து நம்ம ஆல்ரெடி அளவு ப்ளவுஸ் வச்சு கழுத்து மார்க் பண்ண இடம் இருக்கா, அந்த இடத்துல நம்ம அளவு ப்ளவுஸோட சென்ட்ரு வர மாதிரி கழுத்தோட சென்ட்ரு வர மாதிரி வச்சுக்கிட்டு மேலே நம்ம வந்து ஹைட்டு குறிச்சிருக்கோமோ அதில் மார்க் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு மார்க் பண்ணி பார்த்தோன்னா 2.25 வருது. 2.25 தெளிவாக பாருங்கள். 2.25 அதுக்கு அங்கே தையலுக்கும் 1/2 இன்ச்சு இருக்குது. தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் நம்ம வந்து குறிக்கணும். தையலுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி 2.25 குறிச்சாச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் போட்டு வளைவு போட்டுக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி வளைவு வேணால் இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அது பக்கத்தில் இந்த மாதிரி வளைவு போட்டுக்கலாம். இது உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்குங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வாங்க, ஷோல்டர் குறிக்க போகிறோம். இந்த சைடில் தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. அந்த சைடு தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோலை அதே மாதிரி நம்ம கீழே ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து இந்த வளைவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே தையலுக்கு ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கு கீழே இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் நம்ம வச்சுருக்கோம். வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுனாலும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கை யூஸ் பண்ணினாலும் மார்க் பண்ணிக்கலாம். பாக்ஸ் போட்டு எப்படி மார்க் பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலை கண்டினியூவாக பார்த்தாலே நீங்களும் ஈஸியாக டெய்லர் ஆகிடலாம். பேக் சைடில் ஆம்கோல் சைடையும் கழுத்து சைடையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக் சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே கட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே கட் பண்ணி நான் வந்து இவங்க வந்து வெயிட் கம்மிங்கிறதுனால ஃபுல்லாக கட் பண்ணி தூரம் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து நம்ம வெயிட்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது ஃபுல் கிளாத்தை வச்சு தான் நம்ம இருக்கணும். இவங்க வெயிட் கம்மிங்கிறதுனால மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நம்ம துணியோட ஒரு பக்கம் சைடு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கிராஸ் வரும். இந்த துணி இழுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கிராஸு. இதனால தான் இதுக்கு பேர் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. கிராஸ் கட்டிங் போட போகிறோம். இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட் கப் சைஸ் எப்படி வருதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அளவு ட்ரெஸ்ஸை அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்தை குறிக்க போகிறோம். இப்போ கட்டிங் எல்லாமே நம்ம அந்த நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரி தான், சேம் தான். ஆனால் நம்ம கிளாத்தை மட்டும் கிராஸில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வந்து கரெக்டான அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. கிராஸில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு கழுத்து குறிக்க போகிறோம்.
கழுத்தை இந்த மாதிரி அந்த மடிப்புக்கு 1/4 இன்ச்சுக்கு அங்கே தள்ளி நம்ம கழுத்தை வச்சுருக்கோம். இங்கே ஒட்டி வச்சா ஷோல்டர் கழுத்து வந்து உள் வாங்கி இருக்கும், அதனால் இதில் 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ இதை 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு நம்ம வளைவு போட போகிறோம். நெக்கு வளைவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டரில் இந்த சைடு 1/2 இன்ச்சு அந்த சைடு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இப்போ ஆம்கோல் குறிக்க போகிறோம். அதுக்கு ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதுக்குன்ட்டு சொல்லி 1/2 இன்ச்சுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இப்போ இந்த சைடு கழுத்து வளைவு மடிப்பில் இருந்து இங்கே பட்டி ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி அதுக்கு கீழே தையல் பட்டி ஜாயின் பண்ணியிருக்க ஆம்கோல் சைடில் உள்ள பட்டி ஜாயிண்டில் 1/2 இன்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வளைவு போட போகிறோம். எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இப்போ இந்த 1/4 இன்ச்சு வந்து நம்ம வந்து தையலுக்காண்டி விட்டுருக்கோம். இதை வந்து கவனமாக இருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு பட்டியில் உள்ள டாட் பிடிக்கிறதுக்கு அந்த நம்ம அளவில் இருந்து அவங்களுக்கு 2 இன்ச்சு வருது. 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அவங்களோட கப் சைஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து பின்பக்கத்தை எடுத்திங்கன்னா அவங்களோட டாட் சைஸை நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இங்கே 1.5 இருக்குது, நம்ம 1.5 இவங்களுக்கு டாட் சைஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸை வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை வந்து இழுக்கக்கூடாது, அப்படியே வச்சு ஷோல்டரில் மேலே தையலுக்கார இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ப்ளவுஸோட டாட்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதோட மேலே உள்ள டாட்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். தெளிவாக பாருங்கள். கீழே பட்டிக்கு மேலே உள்ள டாட்டு அதுக்கு வந்து நம்ம இந்த ப்ளவுஸை வச்சே டாட் மார்க் பண்ணுறோம். இதுக்கு வந்து அளவு டேப்பு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி மார்க் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே உள்ள பார்ட் முடிஞ்சு. இப்போ ஆம்கோல் சைடு மட்டும் நம்ம போட வேண்டிய இருக்குது. இப்போ ஆம்கோல் சைடுக்கு இந்த மாதிரி டேப்ட்டை அளந்துக்கோங்க. 5/4 இருக்குது, இங்கேயும் 5/4 எடுத்து இப்போ நம்ம வந்து 1 இன்ச்சு எப்பவும் போல் மார்க் பண்ணி ஆம்கோலுக்கு வளைவு போட்டுடலாம். வளைவு நல்லா கீழே இறக்கமாக போட்டால் தான் சுருக்கு வராது. இப்போ நம்ம வளைவு போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இதிலே ஸ்லீவு பட்டி எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.